மருத்துவர் ரவி. இங்க பாருங்க எல்லாரும். 1 2 3 இட்லி. இட்லி சரிங்க. இட்லி. 1 2 3 இட்லி. இல்ல சத்தமா. இட்லி. 1 2 3 இட்லி. நல்ல ஐடியா இருக்குது. அங்க வா அந்த சைடு வா. யா உங்களுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்துறேன். ஆமா அவருக்கு அண்ணாக்கு தம்பிக்கு தான். சூப்பர். மாயின் கறி இல்லடா, மாயின் கறி தான். வெரி குட். வேற யாரு? வெற்றிலை. இதெல்லாம் இருக்குதான்னு முதல்ல இருக்கு. பாதாம் வந்து பதாம் தான் இருக்கு. எல்லாருமே அப்படிதான் எழுதிருக்காங்க. ஆனா படிக்கும்போது எல்லாம் கரெக்டா படிச்சிருக்காங்க. வெரி குட். நிறைய புக்கு படிச்சீங்கன்னா மருதாணி காட்டும். வெரி குட். பாதாம் இலை, வாழை இலை, சப்போட்டா, நெல்லிக்காய், பதாணி, இதுல பியூட்டி மருதாணி இலை, வெத்தலை இலை, சப்போட்டா இலை, கருவேப்பிலை இலை, கொய்யா இலை, பைனாப்பிள் இலை, சூப்பர், தொட்டாசிலி இலை, சங்குப்பூ, வெற்றிலை இலை, முருங்கை கீரை. ஓகே, வெரி குட். இது என்னது? வாழை இலையா? வாழை இலையோட பீஸ். வெரி குட். உங்க பேர் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். அவன் மியம்பு படிச்சுட்டேன். இதான். ஓ, இப்போ பரிசா? ஆமா, உடனே யார் தெரியுமா வரைஞ்சது? வித்யா, அவங்க தான். அந்த ஆண்டி தான் வரைஞ்சாங்க. ஓகே. எத்தனை? என்ன இலை இது? என்ன இலை சொல்லு. இலையா? ஓகே, அத்தனை இருந்ததுக்காக பாரு. நீ வேடா. சும்மா கேக்குறேன். மொத்தம் எத்தனை? 10. ஓகே, வெரி குட். எல்லாம் கை தட்டிடலாம். வெரி குட். ஓகே, வெரி குட். ஓகே, ஓகே, வெரி குட், வெரி குட். மணி பிளான்ட். ஓகே, ஓகே, வெரி குட். யாரா கேக்குறீங்களா? எல்லாரும் உள்ள போயிடலாம். இருங்க, இது முடிச்சிடலாம். 16. சொல்லு என்னென்னலாம். வெரி குட். கை தட்டலாம். வெற்றிலை, மல்லி, நெல்லிக்காய், சுண்டைக்காய், வேப்பிலை, முருங்கை, சோளம், பாதாம், எலுமிச்சை, சப்போட்டா, சீத்தாப்பழி, மருதாணி, வெள்ளாரை, மிளகாய் இலை. வெரி குட். சரி, இப்போ டெஸ்ட் பண்ணலாம். உனக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். இது என்னது இலை? பாதாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். இது சுண்டைக்காய். வெரி குட். எனக்கே தெரியாது. இது எனக்கு தெரியும்பா. முருங்கை. வெரி குட். அக்கா கை தட்டிடலாமா எல்லாரும்? அவதான் லீடிங்கா இருப்பான். அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருப்பா. வாழ்த்துக்கள். எல்லாம் கை தட்டுங்க. மருத்துவர் தெளிவானன் அவர்கள் வந்திருக்காங்க. அவருடைய எல்லா புத்தகங்களும் இங்க விற்பனைக்கு கிடைக்கும். இன்றைக்கு புத்தகத்துல இன்னும் பாக்கியா இருக்கிற புத்தகங்கள் சுகம் தரும் சித்த மருத்துவம்,
வேர்ப்பாறு, தழைப்பாறு இது எல்லாமே வந்து மூலிகையை மையமாக வச்சு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம மருத்துவத்தை எப்படி செய்துக்கலான்றதை ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த புத்தகங்கள் வாயிலாக நாம் அதை தான் சொல்கிறோம். விவசாயிகளையும் ஒரு விஞ்ஞானியாக விவசாயிகளை தோறும் தெரிஞ்ச மாற்றணும்னா அதுக்கு புத்தகங்கள் தான் வழிவகுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க பேரை சொல்லுங்க. அவரும் குடியாத்தத்தை சேர்ந்தவர் தான். பானா காத்தாடின்ற படத்தை இயக்கியிருக்காரு. ஓகே, இங்கே குழந்தைகள் வந்து புத்தகத்தோடு இருக்கிறத வந்து நம்ம ஆர்வமாக இங்கே ஆர்வமாக திருப்பிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது ஏன்னா ஒரு முக்கியமான நகர்வு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா குழந்தைகள்கிட்ட புத்தகத்தையே நம்ம கொண்டு போய் சேர்க்கறது இல்லைன்றது தான் இங்கே வருத்தமான ஒரு விஷயம். அதனால் நாம் வந்து குழந்தைங்கள வந்து மொபைலில் மூழ்கியிருக்காங்க, டிவியில் மூழ்கியிருக்காங்கன்றோம். ஆனால் அவர்கள்கிட்ட வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவை நம்ம தரவே இல்லை. அதனால தான் அவங்க அந்த இடத்துக்குலாம் போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு குழந்தை காலாம்பட்டில் வளருது அப்படின்னா மிகச்சிறிய ஒரு உலகத்தை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சமகாலத்தில் ஒரு காட்பாடியில் அல்லது சென்னையில் அல்லது ஒரு மலை கிராமத்தில் பக்கத்தில் ஏலகிரியில் ஒரு மலை கிராமத்தில் என்ன சிக்கலை சந்திக்கிறாங்க, என்ன மகிழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்றது வந்து இந்த குழந்தைகளுக்கு தெரியறதுக்கான ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி புத்தகங்கள் தான். அதுவும் சமகாலத்தில் எழுதப்படுற புத்தகங்கள் தான். நாம் புத்தகங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா திரும்பி வந்து தெனாலிராமன், பீர்பால், அக்பர் அந்த மாதிரியான புத்தகங்கள் போகிறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சதந்திர கதைகள்னால் தந்திரம். ஏன் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒருத்தனை ஏமாத்துறதுக்கான தந்திரத்தை வந்து கற்றுத்தரது வந்து எவ்வளோ அபத்தமாக இருக்குது. ஆனால் பல ஆண்டுகளாக நம்ம அதே தான் செஞ்சுருக்கோம். அப்போது புதுசாக குழந்தைகளுக்கு தர வேண்டியது முக்கியன்றது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக வந்து பார்க்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயம் சார்ந்து நிறைய பேர் இருக்கும், உணவு சார்ந்து நிறைய பேர் இருக்கும். அப்போ வந்து அவர்கள் வந்து வாசிப்பது ரொம்ப ரொம்ப இன்னும் அவசியமாகுது இந்த காலத்தில். ஏன்னா நாம் கொடுக்கப்படுகின்ற நாம் சாப்பிட்ற ஒரு சாப்பாடையும் யாரோ ஒருத்தர் வந்து நிர்ணயிச்சுட்ருக்காங்க. நாம் போடுற சோப்பு வந்து இப்போ ஒரு குழந்தைய வந்து என்ன சோப்புடா பயன்படுத்துகிற நீ வீட்டில்? சிந்தால் வந்து சிந்தால்னு ஒரு சோப்பு இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஆழம் மனசில் வந்து பதிய வச்சுருக்காங்க. ஆடு போட்டு அதை வந்து பதிய வச்சு அந்த சிந்தால் சோப்பு இது இந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளுமே அப்படி தான். நீங்கள் குழந்தைகள் சாப்பிட்ற எல்லா பொருளையும் இப்போ லேஸுன்னு ஒன்று வந்து டேஸ்ட் மட்டும் கிடையாது, திரும்பி அவன் பல ஆண்டுகளாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நம்மளை நகர்த்தியிருக்காங்க. இப்போ லேஸ் இல்லைன்னா பசங்க வந்து இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. ஸோ அதே போல் விவசாயம் சார்ந்தும் நிறைய அரசியல் இருக்குது, நிறைய வந்து நாம் வந்து மாற்ற வேண்டி இருக்குது. அதற்கு விவசாயம் சார்ந்து அல்லது இந்த மாதிரி நம்ம போன்ற மக்கள் எல்லாருமே இன்னும் நிறைய வாசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உரையினால் நம்மளுக்கு வந்து தெரியறதை விட நம்மளே வந்து புரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா ஒரு உரையில் வந்து ஒரு சாரம் தான் தர முடியும். ஆனால் அதை பற்றி முழு விஷயத்தை வந்து நம்ம எப்போ தர முடியும் அப்படின்னா நீங்களே வாசித்தா தான் அதெல்லாம் சாத்தியம், இல்லைன்னா அது சாத்தியமே இல்லை. ஆனால் நம்ம வாசிக்க வேண்டியது இப்போ ரொம்ப ரொம்ப கட்டாயத்தினுடைய அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ நம்ம வந்து விவசாயம் பற்றின என்னென்னலாம் பிரச்சனை நடந்துகிட்ருக்குது, சுற்றுச்சூழலில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, உலகம் முழுக்க என்ன நடந்துகிட்ருக்கு, உழவு எந்த திசையில் போயிட்டுருக்குது. ஏன்னா ஒவ்வொரு உலகத்தில் நடக்கிற எல்லா புரட்சிக்கும் பின்னாடியும் விவசாயம் இருக்குது. இப்போ கியூபா புரட்சிக்கு பின்னாடியும் ஒரு பெரிய விவசாயம் வந்து சார்ந்து இருக்குது. அதனுடைய அரசியல் சார்ந்து தான் ஃபிடல் காஸ்ட்ரோவோ அல்லது சேக்குவேரோ உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு விவசாயம் வந்து இருக்குது. அங்கே வந்து அந்த கரும்பு சாகுபடி யார் கை கொள்வது அப்படின்றது அங்கே ஆரம்பிக்கிற அரசியல் தான் பின்னால் அவர்களை அடிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு அதன் பிறகு தான் ஒரு புரட்சி நடக்குது. இப்போ உலகம் முழுக்க அந்த மாதிரி நடக்கும்போது நாமளை யாராச்சும் நம்மளுடைய கழுத்து வலையை பிடிச்சிருக்காங்களான்னு தெரியறதுக்கு நம்ம வாசிக்க வேண்டியிருக்கு.
இல்லைன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதே கழுத்து நெரிச்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ குழந்தைகளும் வாசிக்க வேண்டியிருக்கு, நாமும் வாசிக்க வேண்டியிருக்கு, குழந்தைகளை வாசிக்க வைக்க முனைப்பும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சூழலில் அதுவும் ஒரு வருடத்தின் முதல் நாள் இப்படி வந்து புத்தகங்களோடும் இயற்கையோடும் நாம் ஒரு வருஷத்தை கொண்டாடுவது, மக்களோடு முக்கியமாக வருஷத்தை துவங்குவதுன்றது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் பாராட்டுகள். இந்த நாளை ரொம்ப நிறைவான நாளாக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா புகழும் அறிவு தோட்டத்துக்கு. சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. இங்கே இருந்த குழந்தைங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்து தோட்டத்தில் போய் எத்தனை இலையை பறிச்சுட்டு வரீங்களோ பறிச்சுட்டு வாங்க. பறிச்சுட்டு வந்துட்டு அந்த இலையோடைய பேரெல்லாம் எழுத சொல்லியிருக்கோம். இப்போ வந்து யார் யாரெல்லாம் ரெடியோ வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு டாஸ்க் அது. பேர் வித்யா, நான் திரு செந்தமிழ் அவருடைய மருமகள். ஸோ இவர் வந்து உமாநாத், இவர் விழியன்ற பேரில் எழுதிட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் 57 புக்கு வரையும் எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் அவர் புக்கை பற்றி. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இல்லை, அவர் பற்றி அதையும் படிச்சீங்க.